صدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க கருணையாளன் நமக்கு செய்த மிக அற்புதமான ஒரு மாபெரும் கொடை, கிருபை, முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து, அதிலும் குறிப்பாக அவன் என்ற ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அதிகமான பிரியத்தோடு வைத்திருக்கிறானோ, அவர்கள் மூலமாக இந்த அகில உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறானோ, அந்த ஹபீபாய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு நசீபாக்கி, அதில் முழுமதி நிலவை போல் 30 நாட்களையும் அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக்கி இருக்கிறான். அதில் நம்மால் முடிந்த அமல்களையும் அல்லாஹ் செய்ய வைத்திருக்கிறான். இப்பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்களை சமர்ப்பிக்கக்கூடிய நேரத்திலே இருக்கிறோம். இவ்வளவு நாள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அந்த வேலை எஜமானன் நோட்டமிடக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த எஜமானன் பார்க்கும் பொழுது அவர் இதை கொண்டு சந்தோஷம் அடைந்தால்தான் நம்முடைய எஃபர்ட்ஸ், நம்முடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாக மாறும். நாம் இரவெல்லாம் விழித்திருந்தது, கால் கடுக்க நின்று தொழுதது, அதிகாலை நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்து நாம் தொழுதது, நம்முடைய பாக்கெட்டிலிருந்து காசு பணங்களை எடுத்து சதகா செய்தது, நோன்பாளிகளுக்கு, உறவினர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு எந்த விதமான கோபம் குரோதத்தை மனதில் வைக்காமல் கொண்டு போய் தந்தது, இது அத்தனையும் இப்பொழுது சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரம். ஒரு பெரிய ஹாலில் ஒரு அழகான ஒரு டேபிளை போட்டு அதிலே நிறைய பொருள்களை பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று சொன்னார். மக்கள் எல்லாம் அதை வாங்கி செல்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு கடையை, ஒரு மால் நாம் தயார் பண்ணணும்னு சொன்னால், அங்கே வைக்கப்படக்கூடிய பொருட்களை சாதாரண பொருட்களை நாம் வைக்க மாட்டோம். குறிப்பாக கொஞ்சம் டேமேஜ் பீஸாக இருந்தாலும் அதை தூக்கி ஓரமாக வச்சிருவோம். பழைய பீஸாக இருந்தால் அதை தூக்கி கீழே அடியில் அந்த டேபிள் மேலே போடப்பட்டிருக்க துணிக்கு கீழே இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தூக்கிட்டு போய் வச்சிருவோம். ஆனால் நல்ல பொருட்கள், சுத்தமான பொருட்கள், பார்ப்பதற்கு பளபளவென்று இருக்கக்கூடிய பொருட்கள், எதை பார்த்தால் மக்கள் ஈர்க்கப்படுவார்களோ அந்த பொருட்களை மேஜை மீது வைத்திருப்போம். இப்பொழுது நம்முடைய எஜமானன் நம்முடைய அமல்களை பார்வையிட இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, மேஜை மேல் வைப்பதற்கு நம்முடைய அமல்கள் எந்த தரத்தில் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன குவாலிட்டியில இருக்குது, அதை மேலே வைப்பதற்கு தகுதியாக முதல்ல இருக்குதா, அது மக்கள் பார்க்கிறாங்க புறக்கணிக்கிறாங்கன்றது ரெண்டாவது. அது அந்த மேஜை மேல் வைக்கப்படும் தகுதி உள்ளதா, அல்லது அந்த துணிக்கு கீழே மறைத்து யார் கண்களுக்கும் தெரியாமல் ஒளித்து வைப்பதற்கு தகுதி உள்ளதா என்பதை நாம் இப்பொழுது எடை போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அமல்கள், நம்முடைய இந்த 30 நாளுடைய அமல்கள் அல்லாஹ் முன்னால் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அதிலே எது ஏற்றுக்கொள்ளப்படும், எது ஏற்றுக்கொள்ளப்படாது என்றது நமக்கு தெரியவில்லை. முதல் சஃபிலே நின்று தொழுதோம், முதல் ஆளாக பள்ளிக்கு வந்தோம், முதல் நபராக சதகாவை கொடுத்தோம், எல்லாம் சரிதான். அதை நாம் பொருந்தி கொண்ட மாதிரிதான் செய்திருக்கிறோமா, அல்லது நம்மை யார் இதை எல்லாம் செய்ய சொன்னானோ, யாருக்காக வேண்டி இதை நாம் செய்தோமோ அந்த ரப்பி இதை பொருந்தி கொண்டானா என்று தெரியாதவரை அந்த நேரம், சாயந்தர நேரத்தில் ஓனர் நம்முடைய வேலையை பார்ப்பார். பார்த்த பிறகுதான் அவரிடம் பாராட்டு கிடைக்குதா, கூலி கிடைக்குதா, அல்லது திட்டு கிடைக்குதான்னு தெரியும். அப்போ காலையிலிருந்து வேலை செய்த முயற்சியை விடவும், ஒரு படபடப்பை விடவும், காலையிலிருந்து மாலை வரை அவனிடம் இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பை விடவும், கடைசியிலே அந்த ஓனர் எஜமானர் அந்த அவருடைய வேலைப்பாடுகளை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்வாரோ, அவர் எதை எடுத்துக்கொள்வாரோ, அவர் எதற்கு திட்டுவாரோ, எதை அவர் ரிஜெக்ட் பண்ணுவாரோ என்ற ஒரு மனதிலே திகைப்பும் திடுக்கமும் பயமும் இருக்கும் அல்லவா. இந்த பயத்தோடு நாம் இருக்க வேண்டிய தருணங்கள் தான் இந்த தருணங்கள்.
30 நாளை அல்லாஹ் கொடுத்து விட்டான். 29க்கு 30 நான் கொடுத்துட்டேன். ஆனால் இது நான் சொன்னபடி நீங்கள் செய்த காரியங்களா? இந்த நாட்களும் நேரங்களும் நான் விருப்பப்பட்டபடி என்னை சந்தோஷப்படுத்தும்படி இந்த நாட்களும் நேரங்களும் கரிந்திருக்கிறதா என்பதை நீங்கள் அடியார்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அமல்களை எல்லாரும் செய்யலாம், எல்லா அமலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டாயம் கிடையாது. நான் இரவெல்லாம் விழித்து வணங்கிட்டேன் யா அல்லாஹ், அதனால் நீ இதை கபூல் செஞ்சுக்கோ என்று சொல்ல முடியுமா? நான் கால் கடுக்க நின்று தொழுதேன் அல்லவா, கால் வலிக்குது பாரு, நீ எப்படியாவது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்ல சரக்கோ கெட்ட சரக்கோ டெல்லியிலேருந்து தூக்கிட்டு வந்து இங்க போட்டாச்சு இல்ல, எதையாவது வாங்கிட்டு போப்பா சொல்ல முடியுமா நம்மளால? ஒரு சாதாரண நபரிடம் நாம் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அதுக்குண்டான வெகுமதியை நமக்கு அவன் தருகிறான். இந்த பொருளுக்கு ஒண்ணு இல்லை, 100 ரூபாய் தரேன், நல்ல பொருளை கொடுன்னு கேட்கிறான். 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் தர்றேன், நீ டெல்லியில இருந்து கொண்டு வா, சூரத்ல இருந்து கொண்டு வா, அது எங்க இருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில இருந்தும் கொண்டு வா, நான் கொடுத்த ரேட்டுக்கு நீ என்ன எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு கேட்பானா இல்லையா? ஒரு சாதாரண நபர் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்கவில்லை என்பர்களே. இந்த மாதத்திற்கு நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக, அவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம் ஜென்ம விரோதியான ஷைத்தானையே கட்டி போட்டு விட்டான். சோன வாசல்கள் எல்லாம் திறந்து விட்டான், நரக வாசல்கள் எல்லாம் மூடிவிட்டான். 1க்கு 70 நன்மையை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராகி விட்டான். அமைதியாக இரு, தஸ்பீஹுடைய நன்மை, தூங்கிக் கொண்டிரு, இபாதத்துடைய நன்மை. வேறு என்ன நான் செய்ய முடியும்? லைலத்துல் கத்ரில் விழித்திருந்தாயா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு நோன்பாளிக்கு ஒரு மிடர் நோன்பு திறக்க தண்ணீர் கொடுத்தாயா உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு பேரித்தவளம் தந்தாயா உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இதற்கு மேல் அல்லாஹ் நமக்கு என்ன சலுகை செய்ய வேண்டும்? அப்போ காசு கொடுத்ததுக்கு ஏத்த குவாலிட்டியான பொருளை மனிதர்கள் கேட்பதை போல் இவ்வளவு சலுகைகளோடு உனக்கு ரமலானை தந்தேனே, அதற்கு ஏற்ப உன் அமலை நீ எனக்கு கொடு என்று அல்லாஹ் கேட்கிறான். இதுல என்ன அநியாயம் இருக்கிறது? இது என்ன தவறு இருக்க முடியும்? இதை நாம் எப்படி இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல முடியும்? நான் கொஞ்சம் முன்ன பின்னுதான் இருப்பையாண்டா, நீ எப்படியாவது ஏத்துக்கணும்னு நாம சொல்ல முடியுமா? அல்லாஹ் அக்பர். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லைலத்துல் ஆஹிர் லைலத்தி ரமதான், ரமதானின் கடைசி இரவு வந்துவிட்டால் என்னுடைய நிலை என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஹனி அம் மின்னியல் மக்பூல், எதுவெல்லாம் என்னிடத்திலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அந்த அமல்களுக்கு சுப செய்தியா வரட்டும், அந்த அமல்கள் எல்லாம் சுப செய்தி பெற்றுக் கொள்ளட்டும். எதுவெல்லாம் அல்லாஹ் என்னை விட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டானோ அந்த அமல்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்று சொல்கிறார்கள். எத்தனை எத்தனை சஹாபாக்களுடைய வார்த்தையாக ரமலானின் கடைசி தருணங்களில் இதுதான் இருந்தது. ரப்பே, என்னிடத்தில் எதை நீ ஏற்றுக்கொள்வாய் தெரியலையே. முத்தகீன் என்று நீ சொல்லிட்டியே, முத்தகீன்களிடம் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நீ சொல்லிட்டியே, என்று தக்வா இருக்கா? உன் மீதான உண்மையான அச்சம் எனக்கு இருக்குதா? உன் மீதான பயம் நிலை இருக்கிறதா? உன்னை கூட வைத்து வாழக்கூடிய அந்த உணர்வும் பக்குவமும் எனக்கு வந்துடுச்சா? எதுவுமே வரலையா அல்லாஹ்? ஆனால் எல்லாமே தயாராக இருக்கு பெருநாள் கொண்டாட்டத்திற்கு. கொண்டாட்டம் யாருக்கு தேவை? யார் கொண்டாட்டத்திற்கு தகுதியானவர்? காலையில் ஒரு வருடமாக அவன் படித்திருக்கிறான், கடைசியில் அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அவன் கொண்டாடுகிறான். ஒரு மனிதன் பாஸா பெயிலான்னு தெரியல, போய் அவன் ரிசல்ட்டை பார்க்கவே இல்லை, நோட்டீஸ் போர்டை பார்க்கவே இல்லை, ஆன்லைன்ல தன்னுடைய நம்பரை போட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு என்ன மார்க்குனே பார்க்க இல்லை, ஆனால் அவன் கொண்டாடுகிறான் என்று சொன்னால் எப்படி? அது நம்முடைய கொண்டாட்டங்கள் அப்படி ஆகிவிடக்கூடாது. எனவே இந்த இறுதி கட்ட நேரங்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாடக்கூடிய ஒரே வாய்ப்பை தவிர நமக்கு வேறு எதுவும் கிடையாது. நல்ல குவாலிட்டியான அமல்களை நாம் அல்லாஹ் முன்னாடி சமர்ப்பித்து விட்டோம், அதுல பாதி 50% அக்செப்டட், 50% ரிஜெக்டட் என்று கூட நம்மால் சொல்ல முடியாது. ஒரு அடியானுடைய தக்வாவின் உச்சகட்ட நிலை என்ன? அல்லாஹ் முத்தகீன்களிடம் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் இறையச்சம் உள்ளவரிடம் ஏற்றுக்கொள்வான். எது அந்த இறையச்சம்? எந்த இறையச்சத்தை இப்போ நாம மனதில் வைத்திருந்தால் அல்லாஹ் நம் அமல்களை பொருந்தி கொள்வான். யாருன்னா நான் ஓரளவுக்கு செஞ்சுட்டேன் ரப்பே, நீ எல்லாத்தையுமே நீ முழுமையாக நீ ஏற்றுக்கொள்தான் ஆக வேண்டும், என்னுடைய கடமெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ பால் இஸ் இன் யோர் கோர்ட் சொல்லுவாங்க, என்னுடைய வேலைகள் முடிஞ்சிருச்சு ரப்பே, இனி அது உன்னுடைய வேலை தான், நீ எப்படியாவது பார்த்ததை சரி பண்ணிக்க,
நான் எல்லாம் கடுமையான அமல் செஞ்சு முடிச்சுட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு அடியான் தன் அமலை முன்னிலைப்படுத்தக்கூடாது. இது இரையச்சம் அல்ல, இது தக்குவா அல்ல, தன் இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும். யா அல்லாஹ் 30 நாள் ஏதோ அமல் செய்தேன், ஆனால் எதுவுமே உருப்படியான அமல் இல்லை. நற்காரியங்கள் செய்தேன், எதிலுமே இஹ்லாஸ் இல்லை. இபாதத்துகள் செய்தேன், எதிலுமே உன் பொருத்தத்திற்காக நான் செய்யவில்லை. ஏதோ நீ சொன்னதனால் செய்தேன், ஆனால் உருப்படியான அமல் இல்லை. யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் 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 என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவது மட்டும்தான் இப்பொழுது நமக்கு தேவையான தக்வாவாக இருக்கிறது. அந்த கெஞ்சுதலோடு எஞ்சிய இந்த நேரங்களை, வினாடிகளை நாம் கழிப்பதற்குது, இதில்தான் அல்லாஹு தஆலா நம்மில் பிரியப்படுகிறான். எனவே நாம் இந்த புனிதமான நேரங்களை அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்விடம் அழுவதற்காக வேண்டி, அல்லாஹ்விடம் கெஞ்சுவதற்காக வேண்டி, அல்லாஹ்விடம் கொஞ்சுவதற்காக வேண்டி நாம் செலவழிக்க வேண்டும். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, நாம் பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. சல்மான் மின்னா அஹ்லல் பைத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபியை எல்லா சஹாபாக்களும் மக்காவிலிருந்து ஈமான் கொண்டார்கள். ஆனால் சிறுவயதிலிருந்து இறுதி தூதரை, உண்மை சத்திய மார்க்கத்தை தேடி தேடி அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் அடைந்த சிரமங்கள், அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள், அல்லாஹு அக்பர், பெரிய வரலாறு. அது ஒரு 2-3 நாளைக்கு நாம் 24 மணி நேரம் பேசினாலும் கூட அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளும் அவர்கள் வரலாறு தரக்கூடிய பாடங்களும் நிறைவடையாது. அந்த சல்மானை எல்லா சஹாபாக்களும் எங்களுடையவர் எங்களுடையவர் என்று சொந்தம் கொண்டாடும் அளவிற்கு ஒரு வைப்ரண்டான, ஒரு அற்புதமான ஒரு சஹாபி. கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், எல்லாம் சொந்தம் கொண்டாடி கடைசியில் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது. சல்மான் யாருக்கும் சொந்தமல்ல, என் குடும்பத்தை சார்ந்தவர் அவர். சல்மான் மின்னா அஹ்லல் பைத், அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 5 பேரை அஹ்லே பைத் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே போர்வையில் தந்த 4 பேரையும் கூட சேர்த்து, அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லே பைத்தி, யா அல்லாஹ் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயே, குர்ஆன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டே, அந்த அஹ்லே பைத்தாக இவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார்களே, அதுல இந்த உலகத்தில் ஒரு சஹாபியை பெருமானார் தன்னோடு சேர்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு இறுதி கட்டத்தில் இருக்கிறார்கள், இறுதி நேரத்தில் இருக்கிறார்கள், மௌத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கிறார்கள். சஹாபிய ஜலீல் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன், அவர்களும் இன்னொரு நபித்தோழரும் வந்து பார்க்க வர்றாங்க. அவர்கள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது வசியத் செய்யுங்க, எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக உதிர்க்கிறது. உதிர்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கை முடியக்கூடிய தருணத்தில் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, வயௌம யுஅரதுல் லதீன கஃபரு அலன் நார், நாளை மறுமையில் காஃபிர்கள் நரகத்தின் பக்கம் கொண்டு வந்து காட்டப்படுவார்கள். காட்டப்பட்டு விட்டு சொல்வார்கள், அத்ஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்குமுத் துன்யா வஸ்தம்தஅதும் பிஹா. அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வானே, உலக வாழ்க்கையிலேயே நீங்க செஞ்ச நன்மைக்கு பகரமா நான் சிறந்த வாழ்க்கையை கொடுத்துட்டேன். நல்ல சாப்பிட்டீங்க, நல்ல ஆடைகளை உடுத்தினீர்கள், நல்ல வாகனங்களில் நீங்கள் பயணித்தீர்கள், நல்ல வீடுகளில் நீங்கள் வசித்தீர்கள், எல்லா இடத்துலையும் சுத்தினீங்க, அங்க போனீங்க இங்க போனீங்க, வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் உலகில் செய்த நன்மைக்கு நான் உலகத்திலேயே அதற்கு கூலி கொடுத்து விட்டேன். வஸ்தம்தஅதும் பிஹா, நான் கொடுத்த அந்த உலக இன்பத்தை நீங்கள் அனுபவித்தது நீங்கள் செய்த அமல்களுக்கு சமமாக போய்விட்டது. ஃபல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்னைக்கு உங்களுக்கு நீங்க செய்த அமலுக்கு வேதனை மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. நாளை என்னுடைய நிலை தோ மௌத்துக்கு நெருக்கத்தில் இருக்கிறேன், என்னை பார்த்தும் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வேன்? இந்த வசனத்தை நாம படிச்சோம்னு சொன்னா யுஅரதுல்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். நமக்கு அதை பத்தி பிரச்சனை, நம்ம தான் முஸ்லிம்களாச்சே, காஃபிர்களுக்கு தான் அந்த பாடுபட வேண்டி இருக்கும். நமக்குலாம் அல்லாஹ் தஆலா அது மாதிரி கேள்வி கேட்க மாட்டான்னு நினைக்கிறோமா இல்லையா?
ஆனால் காஃபிர்கள் என்ற வார்த்தை அவர்கள் நீக்கிவிட்டார்கள். அதை பார்க்கவில்லை. அல்லாஹ் ஈமானை கொடுத்தான். ஆனால் அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கும் பொருந்தது அல்லவா? இப்படி நான் எவ்வளவு உலகத்தை அனுபவித்திருக்கிறேனே, உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறேனே, உலகத்தில் அற்புதமான தருணங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, நாளை என் அமலுக்கும் சேர்த்து அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லிவிட்டால் என் நிலைமை என்னாகிவிடுமோ, என்னுடைய நிலை என்ன ஆகுமோ, நான் என்ன செய்வேன் அந்த நேரத்தில் என்று அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். 2 சஹாபாக்களும் வீட்டை சுற்றி பார்த்தாங்க. அப்படி என்னப்பா அனுபவிச்சிட்டாரு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, என்ன அப்படி அனுபவிச்சிட்டாங்கன்னு பார்த்தா வீட்டை சுற்றி இருந்தது என்ன தெரியுமா? படுப்பதற்கு ஒரு பாய் இருந்தது, உணவு சமைக்க ஒரு மண்பாண்டம் இருந்தது, தொழுவதற்கு ஒரு விரிப்பு இருந்தது. இதை தவிர சுற்றி சுற்றி பார்த்தாலும் அந்த வீட்டில் ஒன்றுமே கிடையாது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு தன் வாழ்நாளுடைய எல்லா செல்வங்களையும் சதகா செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப அவங்க குடும்பத்துக்கு அவங்க அதற்கும் என்ன செய்வாங்க? அவர்கள் கூடை பின்னுவார்கள். அந்த கூடை பின்ன காசுல 1/3 பகுதி தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, இன்னொரு பகுதி சதகா செய்து விடுவார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தையும் சதகா, அவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தையும் சதகா. வீட்டில் இருக்கிறத ஒரு பாய், ஒரு தோல் துருத்தி, ஒரு மண்பாண்டை, இவ்வளவுதான், வேற எந்த பொருளும் கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவர்கள் இறுதி நேர உணர்வு என்ன? நான் உலகத்தை நிறைய அனுபவித்து விட்டா மாதிரி தெரிகிறது, நாளை அல்லாஹ் இதை காரணம் காட்டி என்னை நரகத்தில் நிறுத்திவிட்டால் நான் என்ன செய்வேன்? என் நிலைமை என்னவாக இருக்கும்? அன்பர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு பாத்திரம் நாம் வச்சிருக்கிறோமா? ஒரே ஒரு பாயோடு நாம் வாழ்கிறோமா? ஒரே ஒரு முசல்லாவோடு நாம் இருக்கிறோமா? ஒரு தோல் துருத்தி நம்மிடம் இருக்கிறதா? சாதாரண ஒரு பரம ஏழையின் வீட்டில் கூட இந்த பொருட்கள் இருக்காது. இன்றைய நாளில் பரம ஏழை, கரீபுல் குரபா என்று நாம் யாரை பார்த்து சொல்கிறோமோ அவருடைய வீட்டில் கூட இந்த மாதிரியான மிக சீப்பான, மிக குறைவான பொருட்கள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய அமல்களை கொண்டு போய் என்னத்தை அல்லாட்ட நாம் சமர்ப்பிக்கிறது? நம்முடைய அமல்களை கொண்டு போய் கூலி குடியா அல்லாஹ் என்று என்ன நாம் சொல்வது? அதனால் நாம் பெருநாளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம், புது துணி எடுக்கிறோம், நல்ல உணவுகளை நாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம், வாட்ச் போட்டுக்கிறோம், அழகான தொப்பி போடுறோம், அழகான ஆடைகளை போடுறோம், தலப்பாவை போடுறோம். ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் நாம் உறவுகளோடு நாம் நம்முடைய அன்புகளை பரிமாறிக்கொள்கிறோம், விதவிதமான உணவுகளை உண்கிறோம், நல்ல வாகனத்தில் போகிறோம், ஷூவை போட்டுக்கிறோம். எல்லாம் சரிதான், அது எல்லாம் தேவைதான். இன்னைக்கு நாம அந்த ஒரு தோல் துருத்தியோடு வாழ முடியாது, நாம் அந்த ஒரு பாயோடு வாழ முடியாது, நாம் அந்த ஒரு மண்பாண்டையோடு வாழ முடியாது. ஆனால் அவர்களிடம் இருந்த உணர்வோடு நம்மால் வாழ முடியும், அவர்களிடம் இருந்த அந்த உயிரோட்டத்தோடு நம்மால் வாழ முடியும், அவர்கள் கல்வில் இருந்த ரப்பினுடைய ஹஷியத்தோடு நாம் வாழ முடியும். அதனால் நம்முடைய இந்த பெருநாளுடைய தயாரிப்புகளுக்கு ஒவ்வொரு பொருளை வாங்கும் பொழுதும், ஒவ்வொரு விஷயத்தை நாம் அடையும் பொழுதும், யா அல்லாஹ் இதற்கு நான் தகுதி இல்லை என்ற உணர்வோடு நாம் பெற வேண்டும். ஹேர் கட்டிங்கு போறோம், மூஞ்ச ஃபேஷியல் பண்றோம், நம்முடைய முகத்தை அழகுபடுத்துகிறோம். யா அல்லாஹ் இந்த அழகிற்கு நான் தகுதி இல்லை ரப்பே, இந்த ஹேர் கட் பண்ணி என் முகத்தை அழகாக்குவதற்கு எந்த தகுதியுமற்றவன் யா அல்லாஹ். இப்படி பெருநாளுக்கு தயாராக எனக்கு தகுதி இல்லை ரப்பே, என் முகத்தை நீ அழகாக்கி விடு. இந்த உலகத்தின் அழகு எனக்கு பெரிதல்ல. யோம தபியல்லு உஜூஹு வ தஸ்வது உஜூஹ், நாளை ஒரு சில முகங்கள் கருப்பாகும், ஒரு சில முகங்கள் வெண்மையாகுமே. அன்றைய நாளில் என் முகத்தை நீ வெண்மையாக்கி யா அல்லாஹ். இந்த உலகத்தில் நீ இதை பிச்சை கொடுத்த, இதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த, என்னை அழகுபடுத்திக் கொள்கிறேன். நபியினுடைய சுன்னத்திற்காக பெருநாளுக்கு நான் இப்படி தயாராகிறேன், நபி அவர்கள் சந்தோஷப்பட சொன்னதனால் நான் தயாராகிறேன். நான் இதற்கு தகுதியற்றவன், எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் செய்த ரமலானுடைய அமல்களுக்கு இதுவெல்லாம் எனக்கு ஆகாத செயல்கள் தான். ஆனாலும் ரப்பே இதை நீ ஏற்றுக்கொள், இதற்கு பகரமாக நாளை மறுமை என் முகத்தை வெண்மையாக்கிவிடு. புதிய ஆடை உடுக்கிறோம், யா அல்லாஹ் இந்த ஆடை உடுப்பதற்கு இந்த பாவப்பட்ட உடலிற்கு எந்த தகுதியும் கிடையாது ரப்பே. இந்த உலகத்தில் நீ இந்த ஆடை கொடுத்து விட்டாய், அதனால் நான் உன்னை சுக்ர் செய்து அணுகிறேன். நாளை மறுமையில் எனக்கு சோனத்து ஆடை நீ அணிவித்து விடு யா அல்லாஹ்.
யா அல்லாஹ், இன்று என்னுடைய கைகளில் வாட்ச் போட்டிருக்கிறேன், மோதிரம் போட்டிருக்கிறேன், அலங்காரம் செய்து கொள்கிறேன், இந்த அலங்காரத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாளை மறுமையில் என் வாழ்க்கையை அலங்கரித்து விடியா அல்லாஹ். நம்முடைய உணர்வுகள் எல்லாம் அல்லாஹுடைய தக்வாவோடும் ஹஷியத்தோடும் இந்த நேரங்களில் கழிய வேண்டுமே தவிர, நாம் ஏதோ அமல் செய்து விட்டோம், நாம் மிகச்சிறந்த காரியத்தில் ஈடுபட்டு விட்டோம், நம்மை கொண்டு பெரும் நன்மைகள் இந்த உலகத்தில் நடந்துவிட்டன என்று நம்மால் எந்த விதத்திலும் போட்டி போட முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அமல் எப்பொழுது தெரியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ ஜஅல ஹாத ஷஹர மிக்மாரன் லிகல்கிஹி. இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியதன் காரணமே ரமலானில் ஒவ்வொரு அடியார்களும் போட்டி போட்டுக்கொண்டு அமல் செய்ய வேண்டும். எப்படி இந்த உலகத்தில் எல்லாத்திலையும் போட்டி இருக்கு, பிசினஸ்ல போட்டி இருக்குது, படிப்புல போட்டி இருக்கு. பார், எதிர் வீட்டு பையன் என்ன மாதிரி மார்க் எடுக்கிறா, நீ என்னத்த மார்க் எடுக்கிற என்று சொல்லும் பொழுது நம் பிள்ளைகளுக்கு ஒரு வேகம் வருகிறது. மனைவி வீட்டுல கணவன் சோர்ந்து போய் சாயந்தரம் வரும்பொழுது, என்னங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க, அவர் பாருங்க சின்னதா ஒரு கடை வச்சார், இன்னைக்கு 5 வருஷத்துல ஒரு பெரிய கார் வாங்கிட்டார், பங்களா வாங்கிட்டார்னு சொல்லும் பொழுது ஒரு வெறி வருகிறது, நாமளும் சம்பாதிக்கணும், நாமளும் நல்ல வீடு வாங்கணும். போட்டி நிறைந்த உலகத்தில் எல்லா விஷயத்திலையும் போட்டி போடுகிறோம். படிப்பிலே போட்டி இருக்கிறது, வேலை தேடுவதில் போட்டி இருக்கிறது, எந்த கம்பெனில வேலை செய்யறோங்கிறத போட்டி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை தரத்தை, பினான்சியல் ஸ்டேட்டஸை உயர்த்தி கொள்வதில் போட்டி இருக்கிறது. இந்த போட்டி இல்லாமல் இந்த உலகத்தில் எவரும் இப்பொழுது முன்னேறுவதில்லை. காம்படிஷன் இருக்கணுங்க என்று சொல்கிறார்கள். போட்டி இல்லைன்னு சொன்னா நம்ம சோர்ந்து உட்கார்ந்து விடுவோம், நம்மளால டெவலப் ஆக முடியாது. ஒரு காம்படிட்டர் எதிரில் இருந்தாதான் அவன் முன்னேறுவான், அதை பார்த்து நான் முன்னேறுவேன், நான் முன்னேறுவேன், அதை பார்த்து அவன் முன்னேறுவான், வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்கிறோம். நம்முடைய ரமலான் அடுத்தவர்களுடைய அமலை பார்த்து பொறாமைப்பட்டு நம்முடைய அமல்களை அதிகரித்துக் கொள்வதற்கான காலம் அது. உண்மையிலே நம்ம அந்த போட்டி இருந்ததா? உண்மையிலே அந்த பொறாமை இருந்ததா? இது ஆரோக்கியமான பொறாமை, இது அற்புதமான ஒரு போட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விஷயத்தில் நீங்கள் பொறாமைப்பட வேண்டும். ஒன்று என்ன? ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அந்த செல்வத்தின் மூலமாக அவன் சதகா செய்கிறான், கைராத் செய்கிறான், யாருக்கும் தெரியாமல் செய்கிறான், நிறைய சதகாக்களை செய்கிறான். இந்த மாதிரி என்கிட்ட காசு இல்லையே, இருந்தால் நானும் அதிகமாக வாரி வாரி கொடுத்திருப்பேனே என்று ஒரு மனிதன் பொறாமைப்படலாம். ஒரு மனிதருக்கு இல்மு ஞானத்தை அல்லாஹ் அதிகம் கொடுத்திருக்கிறான், இவருக்கு எவ்வளவு இல்மு இருக்குது, என்ன மாதிரி ஞான கடலாக இருக்கிறார், எப்படிப்பட்ட கல்வி மானாக இருக்கிறார், எனக்கும் இப்படிப்பட்ட இல்மு ஞானங்கள் இருந்ததுன்னு சொன்னா நானும் அதை கொண்டு பிரயோஜனம் அடைவேனே, நானும் அதை கொண்டு என்னை அல்லாஹோடு அதிகம் இணைத்துக் கொள்வேனே, மக்களுக்கு இதை நான் அதிகமாக சொல்லி அவர்களும் நேர்வழிப்படுத்துவேனே. இந்த 2 பொறாமைகளும் ஆரோக்கியமான பொறாமை, ஆகுமான பொறாமை, இது மிகச் சிறந்த பொறாமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். அந்த பொறாமையோடு நாம் இந்த மாதத்தை கழித்தோமா? அந்த போட்டி நம்மளே இருந்ததா? இவர் நிறைய கொடுக்கிறாரே, நாம் அதிகமாக கொடுக்கணும்பா, அங்கே போட்டி இருக்காது. அவர் என்னப்பா, அவர் தௌலத்தா இருக்கிறாரு, அவர் பெரிய பணக்காரர், அவர் கொடுப்பாரு, நாமெல்லாம் இவ்வளவு கொடுத்தா போதும். எங்கே இருந்தது போட்டி? அவருக்கு என்ன, அவருக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை, வீடு வாசல் இல்லை, கடைசி நேரம் அவர் பள்ளியிலே கிடப்பாரு, நாம கிடக்க முடியுமா? நமக்கு வேலை இருக்கு, வெட்டி இருக்கு, அதெல்லாம் முடியாதுப்பா, ஏதோ 4 ரக்காத் தொழுதே பெரிய விஷயம் ரமலான்ல என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள்லாம் போனீங்கன்னு சொன்னா யாரிடமுமே தொழுகை கிடையாது, ஒருவரிடமும் நோன்பு கிடையாது. இல்லா மாஷா அல்லாஹ், ஒரு சிலரை தவிர மெஜாரிட்டி ஆஃப் த ஐடி பீப்புளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. அப்போ என்ன, நாம் எங்கே கோட்டை விடுகிறோம்? இந்த புனித ரமலான் போட்டி போட்டுக்கொண்டு பிறரை பார்த்து பொறாமைப்பட்டு நம்முடைய அமல்களை அதிகரித்துக் கொண்டிருக்க வேண்டிய காலம். சொல்வார்கள் ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு, யாரெல்லாம் இந்த போட்டியிலே வெற்றி பெற்று விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள், யாரெல்லாம் போட்டி போட்டு தோற்று விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூலி பெற தகுதியுள்ளவர்கள். இந்த 2 லிஸ்ட்லயும் நாம இல்லை. போட்டி போட்டு வெற்றி பெற்று இருக்கணும் அல்லது போட்டி போட்டு தோத்து இருக்கணும், 2ல ஏதாவது ஒரு லிஸ்ட்ல இருந்திருக்கோமா? போட்டிக்கே நாம தயாராக இருந்துட்டோமா? இதை நாம் எண்ணி முஹாசபா செய்ய வேண்டும்.
எனவே இந்த சிறப்பான நாட்கள் நம்மை விட்டும் கடந்து கொண்டிருக்கின்றன. நேரம் நம்மை விட்டும் நீங்கி கொண்டிருக்கிறது. ஒரு சில நிமிடங்களை நாம் கனிமத்தாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதிலே நாம் நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். மகரிபுடைய நேரம் வரை இந்த புனித ரமலானின் எல்லா பரக்காத்துகளையும் அல்லாஹ் இறக்கி கொண்டு இருக்கிறான். ஒரு வாய்ப்பை தந்த பிறகும் நாம் மகரிப் வரைக்கும் பெருநாளுடைய வேலைகளில் ஈடுபடுறது, பிரியாணியை கொடுக்கிறது, அந்த கடைக்கு போறது எல்லாம் மகரிப் பிறகு கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த நேரங்கள், இந்த அசருடைய அந்த நேரம் வரை 6:23 நம்முடைய நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வரை இருக்கக்கூடிய அந்த அருள் நிறைந்த நேரங்கள் நம் வாழ்க்கையில் மறுபடியும் கிடைக்குமா என்று தெரியாது. அதனால் இந்த இரவுகளை நாம், இந்த நேரங்களை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய இரவு என்பது என்ன? கூலி வாங்கும் இரவு, லைலத்துல் ஜாயிஸா, அது கூலி பெறக்கூடிய இரவு. அந்த இரவிலையும் கூட நாம் வீணடித்து விடக்கூடாது என்று இமாம்கள் சொல்வார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், எனக்கு 5 இரவுகளில் விழித்திருந்து அமல் செய்வது மிகவும் பிரியமானது. ரமலான் முழுக்க நான் அமல் செய்தேன் இரவுல. அதே போல் இந்த ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அலஹா, இந்த 2 தினத்தின் இரவுகளிலேயும் நான் அல்லாஹ்விற்காக விழித்திருந்து அமல் செய்வதை மிக பிரியமானதாக பார்க்கிறேன். ஏனென்றால் கூலி வாங்கக்கூடிய இரவு, அந்த கூலி வாங்கக்கூடிய இரவுல யார் என்ன கூலி கொடுக்கிறாரோ அங்க போய் தானுங்க நிக்கணும். கூலி வாங்கும் இரவிலே போய் ஒரு மனிதன் சட்ட கடையில போய் நிற்கிறார், ஏன்? அங்க போய் கூலியை வாங்கிட்டு போயிடுறார். கூலி வாங்கக்கூடிய இரவில் ஒரு மனிதர் கடை வீதிகளில் சுற்றி திரிகிறார், எதுக்கு? அங்க ஏதாவது அல்லாஹ் கூலி கொடுப்பானான்னு பார்த்துட்டு இருக்கிறார். என்ன ஒரு வேடிக்கையானது! அவ்வளோ அவ்வளோ கிரௌடு நிறைந்த இடத்துல ஒரு மிஸ்கின் போனா என்ன செய்யலாம்? ஒரு நாள்ல ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிடாமா இல்லையா? அந்த மிஸ்கின் போய் யாருமே இல்லாத தெருக்கல்ல போய் நின்று பிச்சை எடுத்தால் எப்படி இருக்குமோ, அதை போலத்தான் கூலி வாங்கக்கூடிய இரவிலே நாம் அல்லாஹ் முன்னால் நிற்க வேண்டும், அவனிடத்தில் பிச்சை வாங்க வேண்டும். கடையில போய் நாம நின்னா என்ன அர்த்தம்? தேவையானதற்கு கடைக்கு செல்ல வேண்டும், தேவைக்கு அளவிற்கு நாம் வாங்கி கொள்ள வேண்டும். சும்மா நிறைய பிள்ளைகள் பார்த்தால் இந்த இரவிலையும் சுத்திக்கிட்டு இருக்கிறது, போறது வர்றது என்ன? அல்லாஹ் அக்பர். நாம் சந்தோஷப்பட வேண்டும், நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதே நேரத்தில் லைலத்துல் ஜாயிஸா என்று சொல்லப்படக்கூடிய பெருநாளுடைய இரவில் கூலி நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த இரவிலே நாம் அந்த ரப்பிடமும் கொஞ்சம் கண்ணீர் வடிக்க வேண்டும். அந்த ரப்பை 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ், காலமெல்லாம் பாவத்திலேயே மூழ்கி இருந்த எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்து, உன்னை ஏதோ ஒரு வகையில் உன் பள்ளியோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தினாய், ஏதோ ஒரு வகையில் ஏழைகளுக்கு சதகா செய்ய வைத்தாய், ஏதோ ஒரு வகையில் உனக்கு முன்னால் கை கட்டி நிற்கும் பாக்கியத்தை தந்தாயே, உனக்கு நன்றிகள் பல கோடி என்று நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மகரிப் முடிஞ்சதோட முடிஞ்சிருச்சுனா எல்லா அமல்களும் அப்படியே ஏற கட்டி தூக்கி போட்டுரும் என்று நாம் இருந்து விடக்கூடாது. கூலி வாங்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அவன் வீட்டுல இருந்து போன் வந்தா எடுப்பானா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கடுமையாக வேலை செய்த ஒரு கொத்தனார் அப்போ உட்காந்து எஜமானர் வெளியே வர நேரத்துல போன்ல மனைவியோட இன்பமா பேசிக்கிட்டு இருப்பானா? தன் பிள்ளையோட இன்பமாக கொஞ்சிக் கொண்டிருப்பானா? தன்னுடைய மற்ற வேலைகளை பார்த்து கொண்டிருப்பானா? கடைக்கு போயிட்டு வர சார், அப்புறமா வரேன்னு சொல்லுவானா? இப்ப விட்டுட்டா முடிஞ்சு போச்சு. எப்போ வாங்கணுமோ அப்போ கையில காசை வாங்கிட்டு போயிடணுங்க. கொஞ்ச நேரம் டிலே அனுப்பா, ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம்ப்பா வாப்பான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டான். முடிஞ்சுன்னா முடிச்சுன்னா அத்தோட நாளைக்கு வான்னு சொல்லிடுவாரு. வாங்குற நேரத்தில் வாங்கிட்டு போயிட வேண்டும். ஒரு சாதாரண ஒரு கொத்தனாருக்கு இருக்கக்கூடிய அறிவு, சாதாரண ஒரு மேஸ்திரிக்கு இருக்கக்கூடிய அறிவு, சாதாரண ஒரு கார்பெண்டர் இருக்கக்கூடிய அறிவு ஒரு மூமினுக்கு இல்லைனா எப்படி? ஒரு ரமலானை நிறைவு செய்தவனுக்கு இல்லை என்று சொன்னால் எப்படி? எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த இரவில் நிறைவான கூலியை கேட்க வேண்டும், முழுமையான கூலியை கேட்க வேண்டும். அல்லாஹ் அன அஜ்ஸி பிஹி என்று சொல்கிறான். இந்த நோன்பு எனக்கானது, நானே கூலி தருகிறேன், இடையில் மலக்குமார்கள் இல்லை என்று சொல்கிறான். இன்னொரு அறிவிப்பிலே வஅன உஜ்ஸா பிஹி என்று அல்லாஹ் சொல்கிறான், நானே உனக்கு கூலியா வந்துடுறேன்ப்பா, என்னுடைய பொருத்தத்தை உனக்கு கொடுத்து விடுகிறேன், என்னுடைய மையத்தை உனக்கு தந்து விடுகிறேன், என்னை உன் கூட நீ எப்பொழுதும் வைத்துக் கொள்வதை போன்ற உணர்வை நான் தருகிறேன் என்று சொல்கிறானே, அந்த நிறைவான கூலியை ஒரு 2 சொட்டு கண்ணீர்கள் விட்டு இந்த கூலி வாங்கக்கூடிய லைலத்துல் ஜாயிஸா என்ற இரவில் நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற வேண்டும். அந்த ரப்பினுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அந்த ரப்பின் நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த நோன்புகளை முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக, நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக.
செய்வானாக. இந்த 30 நாளையும் தந்த ரப்புல் ஆலமீனுக்கு காலமெல்லாம் நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. பல ரமலான்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. பல கதருடைய இரவுகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. அதிலே அவனுக்கு இன்பமான முறையில் வணக்கம் புரிந்து அமல் செய்து அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நம் வாழ்க்கையில் பலமுறை தந்தல்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.